ஃபீலிங் அடிப்படையில் தேவனை அறிய நினைச்சீங்கன்னா நீங்க தேவனை எக்ஸாக்டா அறிய முடியாது. தேவனை எப்படி அறியும் என்றால் வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். தேவன் எனக்குள்ள ஆவியின் அடிப்படையில் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், என் கிரியின் அடிப்படையில் கொடுக்கல அப்படி நினைச்சீங்கன்னா தீமை வரும்போது ஏற்றுருவீங்க. ஒருவேளை தவறிட்டா கூட அது உங்க சுபாவத்துக்கு விரதமானது, உங்களோட நேச்சருக்கு விரதமானது. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவரோட நேச்சர் உங்களை மாற்றும். ஜீவனுள்ள தேவனை அறிதல்ங்கிற தலைப்பில் பேசி வருகிறோம். தேவனை அறிகிற அறிவு தான் வாழ்க்கையில் எல்லா வெற்றிக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறது. தேவன் நம்மை ரட்சித்ததே பரலோகம் கொண்டு போவதற்காக அல்ல. அதனால தான் ஒரு போதனையிலே சொன்னேன், பரலோகமே இல்லை, நரகமே இல்லை. பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது. நல்லா கவனிங்க, இருக்குது, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. ஒருவேளை பரலோகமும் இல்லை நரகமும் இல்லைன்னா கூட தேவன் தன் குமாரனை இந்த பூமியில் அனுப்பியிருப்பார், நம்மை அவரோடு இணைப்பதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்திருப்பார். ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் நாம் பரலோகம் கொண்டு போகப்படுகிறது வரை காத்திருப்பதற்காக தன் குமாரனை அனுப்பல. ஒவ்வொரு நாளும் நான் தேவனோடு உறவாடணும், தேவனோடு ஐக்கியப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு அநேக மக்கள் தேவனை தேடுவது, தேவனுடைய சமூகத்தில் வருவது என்பது அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக மாத்திரம்தான் வருகிறார்கள். ஒரு இக்கட்டு இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு வியாதியாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் சென்றால் தான் கர்த்தருடைய சமூகத்தை பார்க்குறாங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்றால் தேவன் அன்பாக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம். ஆனால் தேவன் அதிகமாக விரும்புகிறது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட விரும்புகிறார். ஆனால் ரொம்ப விரும்புகிறது நம்மை அவர் விரும்புகிறார், நம்மோடு இருக்க உறவை அவர் விரும்புகிறார். பிள்ளைகள் இருக்கிறது, பிள்ளைகள் நம்மோடு இருக்க உறவை கல்டிவேட் பண்ணல, நம்மோடு பேசலை, நம்மோடு உறவாடலை, ஃபோன் பண்ணி கூட என்னம்மா நல்லா இருக்கீங்களா, என்னப்பா நல்லா இருக்கீங்களா, எப்படி போதுப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா, சாப்பிட்டீங்களான்னு எதுவுமே கேட்கல. தேவைன்னு வரும்பொழுது மட்டும் சோர்ஸ் ஆஃப் சப்ளையாக நம்மை பார்த்து காசை கொடுங்க, ஃபீஸ் கட்டணும், செலவு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுன்னா கொடுப்போம். ஏனென்றால் பெற்றெடுத்திருக்கிறோம். நம்மை பார்க்கலும் தேவன் 1000 மடங்கு நல்லவர். நம்ம தேவைகளை சந்திக்கிறார், குறைவில்லாமல் வாழ வைக்கிறார். தேவைக்காகவே தேவ சமூகத்தில் வந்தால் கூட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆனால் தேவன் ரொம்ப விரும்புகிறது, நம்மை விரும்புகிறார், நம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறார், நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறார். உறவுல முக்கியமான காரியம் என்னங்க? உறவுல முக்கியமான காரியம் தேவைகள் சந்திக்கப்படுவது. அநேக கணவர்மார்கள் குடும்பத்தை கவனிக்கிறதே கிடையாது. காலைல 7 மணிக்கு போயிடறாங்க, 9 மணிக்கு வர்றாங்க, நைட்டு படுத்துறாங்க, திரும்பி போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கூட வெளியே ஓடி போயிடறாங்க. ஆனால் நான் குடும்பத்தை நல்லா தானே வச்சுருக்கேன், உனக்கு வருஷத்துக்கு 30 சேலை வாங்கி கொடுக்குறேன், அது வாங்கி கொடுக்குறேன், இது வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஒன்றை கொடுத்தையா? ஒரு மனைவி விரும்புகிறது சேலையும் ஜாக்கெட் இல்லைங்க. ஒரு மனைவி விரும்புகிறது கணவனோட இருக்க டைம், நேரத்தை விரும்புகிறான். தேவன் விரும்புகிறது நம்மோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறார். நாம் அறிந்திருக்கிறதை காட்டிலும் தேவன் நல்லவர். அநேக மக்கள் எப்படி நினைக்கிறாங்க, மட்டமான ஒரு ஜட்ஜ்மெண்டல் கேரக்டராக தான் தேவனை பார்க்குறாங்க. தப்பாக நடந்தோம்னா அடிச்சு சொல்லி அடிச்சிருவார், கோவப்படுறவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார் இருக்கு. அன்பின் குணாதிசயம், அன்பு கல்டிவேட் பண்ணப்பட வேண்டும், அன்பு செலுத்தப்பட வேண்டும், அன்பு நேசிக்கப்பட வேண்டும். அதான் அன்பினுடைய குணாதிசயம். தேவன் நம்மோடு நேரம் செலவழிக்க விரும்புகிறார். ரட்சிப்பின் நோக்கமே, ரட்சிப்பின் கோலே தேவனை அறிவுதான் பார்த்தோம். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா பிதாவை அறிவது, குமாரனை அறிவது, அதான் நித்திய ஜீவன். அவருடைய நேரம் செலவழிப்பது, அவரை அறிவது, அந்த உறவை தான் தேவன் விரும்புகிறார். தேவனுடைய பார்வையில் அது விலையேறப்பட்டது, மேன்மையானது. தேவனை அறிவதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் போன வாரம் பார்த்தோம். மக்கள் ஏன் தேவனை அறிந்து கொள்ள முடியலை, தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், மக்கள் 5 சென்சஸ் மூலமாக, 5 புலன்கள் மூலமாக தேவனை அறிய நினைக்கிறாங்க. 5 புலன்கள் தேவனை அறிவதற்காக கொடுக்கப்படவில்லை. 5 புலன்கள் உலகத்தை அறிவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னாடி இருக்கிறது யாரு, எனக்கு எதிராக இருக்கிறது யாரு, என்ன வெளியே மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, என் கார் எங்கே நிற்குது, நான் எந்த ஹோட்டல் போகணும் அப்படின்னு இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு நான்
என்னை இணைத்துக் கொள்வதற்கு எனக்கு ஐம்புலன்கள் வேணும். கேட்கறதுக்கு காது வேணும், பார்க்கறதுக்கு கண்கள் வேணும், நுகர்கிறதற்கு மூக்கு வேணும், தொடுதல், இதெல்லாம் இந்த உலகத்தை அறிவதற்கு. ஐம்புலன்கள் தேவனை அறிவதற்கல்ல. தேவனை அறிவதற்கு ஆறாவது சென்ஸ் வேணும். 5 சென்ஸ் உலகத்தை அறிவதற்கு, ஆறாவது சென்ஸ் தேவனை அறிவதற்கு. ஆறாவது சென்ஸுங்கிறது ஃபெய்த் சென்ஸ், விசுவாச உணர்வு. மக்கள் குறிப்பாக பரிசுத்தாயின் அபிஷேகமற்ற மக்கள், கரிஸ்மாட்டிக் பேக்ரவுண்ட் உள்ள மக்கள், அவர்கள் தான் தேவனை அறிவதற்கு ரொம்ப பாடுபடுறாங்க. ஏன் பாடுபடுறாங்கன்னா, அபிஷேகம் விட்டுருக்கிறாங்க, பரிசுத்தாயின் அபிஷேகத்தை உணர்ந்திருக்கிறாங்க, தேவனை அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. தேவனோட அபிஷேகம் மேலே இறங்கும் பொழுது, தேவன் அவங்களோட இடைப்படும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை இந்த சரீரத்தில் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க, தேவனுடைய தொடுதலை உணர்ந்திருக்கிறாங்க. அந்த தொடுதலை உணர்ந்தபடினால என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு தொடுதல் அவங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் போகும்பொழுது ஒரு மயிர் கூச்சரிக்கணும், ஒரு புல்லரிக்கணும், இல்லாட்டா ஒரு விஷன் வரணும், அல்லது ஒரு தேவதூதன் வந்து ரெக்கையை அப்படியே அடித்து காமிக்கணும். தேவதூதனுக்கு ரெக்கை இருக்குன்னு யாரும் உங்களுக்கு சொன்னா? ஏஞ்சல்னா ஒரு ரெக்கை பட்டத்து பூச்சி ரெக்கையை கட்டிடுவாங்க. தேவதூதன் ஸ்பிரிட். கேரிபீன்கள் தே ஆர் நாட் ஏஞ்சல்ஸ். அவங்க கேரிபீன்கள் தேவதூதர்கள் கிடையாது. அவங்க தேவனுடைய பிரசன்னத்தை காக்கக்கூடியவர்கள். நான் சொன்னது புரியுதுங்களா? இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவதூதன் காட்சி அளிக்கணும், ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஃபீலிங் இல்லைன்னா அந்த இடத்துல தேவன் இல்லைன்றவாங்க. தேவனே இல்லையே, தேவனோட அசைவாடுதலை இல்லையே. ஏன்னா அவங்க எங்கே எதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஃபீலிங்கில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் டினாமினேஷன் மக்களுக்கு வந்து ஃபெய்த்திலே போயிடுவாங்க. கர்த்தர் இருக்கிறார் யா. ஏன்னா அவங்க இது வரைக்கும் அவங்க ஒரு நாளும் ஃபீலே பண்ணது கிடையாது, அபிஷேகத்தை பெற்றது கிடையாது, தேவனை உணர்ந்தது கிடையாது. போனோமா, அப்படியே ஒரு பாட்டை பாடினோமா, வந்தோமா, ஒரு பாமாலையோ கீர்த்தனையோ ஏதோ ஒன்று பாடிட்டோமா, வந்தோமா. கர்த்தர் இருந்தார்ல, கர்த்தர் நம்ம மத்தியில் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, கைவிட இருக்கிறார்ல, விசுவாசிலே போயிடறாங்க. இது பிரச்சனை எங்கன்னா, இந்த உணர்வுக்குள்ள சிக்கனா பார்த்தீங்களா? இவன் வந்து திரும்பி ஒரு உணர்வு வரணும். உணர்வு உண்டாக்குவதற்கு ஒரு கீபோர்டிஸ்டோ இல்லாட்டா ரவுண்டு கொட்டடிக்கிறவர் வேணும். அவர் அடிச்சு எழுப்பின உடனே ஆவியானுடைய பிரசன்ஸ். இது கிட்டத்தட்ட சாமியாடுறதாங்க. எங்கள் கிராமத்தில் தான் நான் பிறந்தேன். அதுவும் 5ஆம் கிளாஸ் வரை கிராமத்தில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு கோடாங்கி வீடு. எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு கோடாங்கி வீடு. அதில் சில பேய்க்கு வந்து டபுள் உடுக்க அடிப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க? டபுள் உடுக்க. அதில் ஒரு ஆள் அடிப்பார், எக்ஸ்பர்ட்டு. அப்படி முழங்கால் போட்டு அடிப்பார். அடித்த உடனே நமக்கே லைட்டாக ஆடுறது மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு நான் பேயா வந்துருச்சு, நாங்கள் ஜாலியாக இருப்போம். அது அடிக்க ஆடும். அதே உணர்வு இங்கே இருக்குது, சபைக்குள்ள இருக்குது. ஃபீலிங் அடிப்படையில் தேவனை அறியன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேவனை எக்ஸாக்டாக அறிய முடியாது. தேவனை எப்படி அறியும் என்றால் வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:16, ஒருவனையும் இதை கொண்டு மாம்சத்தின்படி அறியேன், இயேசு கிறிஸ்துவை நான் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். எப்படி இருக்கிறாரு? மாம்சத்தில் எப்படி இருந்தால் பார்க்க மாட்டேன், ஸ்பிரிட்ல எப்படி இருந்தார், அவர் மெய்யாவருடைய குணாதிசயம் என்ன? இயேசுவோட 12 பேர் கூட இருந்தாங்க. ஒரு ஆள் போயிட்டான். 11 பேர் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததை பார்க்கலாம். இந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவு அதிகம். 11 பேர் அவரை மாம்சத்தின்படி அறிந்திருந்தார்கள். இவர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் ஆவியில என்னவா இருக்கிறான்னு அறிஞ்சிருந்தார். அதான் அறிவு. இந்த உலக காரியங்களை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு விண்டோ தேவை. விண்டோவை திறந்த உடனே உலகத்தில் என்ன நடக்குன்னு பார்க்குறோம். ஆனால் ஆவி மண்டலத்தில் என்ன நடக்கும் என்பதை பார்க்க வேண்டும் என்றால் வார்த்தை அவசியம். வார்த்தை இல்லை என்றால் ஆவி மண்டலத்தில் என்ன நடக்குது என்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. புலன்கள் மூலமாக பார்க்க முடியாது. 6வது மண்டலத்தில் என்ன நடக்குது என்பதை அறிய வேண்டும் என்றால் வார்த்தைக்குள்ள தான் போகணும். ஒரு மனிதன் ஆவிக்குரியவன் சொல்கிறோம், இவன் ஆவிக்குரியவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மீசையெல்லாம் வலிச்சிட்டாரு, இப்போ வந்து ஒட்ட இருக்கிறாரு, ஏதாச்சும் சொன்னா கூட ரொம்ப பேச மாட்டாரு. அதனால இவர் என்ன ஆயிட்டாருன்னா ஆவிக்குரியர் ஆயிட்டார். ஆவிக்குரியவன்னா தேவனுடைய வார்த்தையினால் கட்டுப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையினால் டாமினேட் பண்ணப்பட்டவன்.
காண்கிறதை பார்க்கலும் வார்த்தையினால் ஆளுகை செய்யப்படுகிறன்னா ஸ்பிரிச்சுவல் மேன். சொன்னது புரியுதுங்களா? இவர் வந்து ரொம்ப இதாயிட்டாரு, சாந்த சொருபி ஆயிட்டாரு. அது நடிக்கிறான். பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஒரு மனுஷன் மெய்யாவே ஸ்பிரிச்சுவல்னா தேவனோட வார்த்தைலாம் ஆட்கொள்ளப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது தேவனோட வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. தேவனோட வார்த்தை ஆவிக்குரிய ஜீவனை ஏற்படுத்தி கொடுக்கிறது. புலன்கள் மூலமாக தேவனை அறிய முடியாது. ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வார்த்தையை கொண்டுதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் அறிந்து கொள்ள முடியும். கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னார். என் நாமத்தினால 2 பேரோ 3 பேரோ கூடியிருக்கும் பொழுது அந்த இடத்துல இருப்பேன்னு சொன்னாரா? அவரோட நாமத்தில் கூடியிருந்தா 2 பேரோ 3 பேரோ இருந்தா இருப்பேன் பார். இது கர்த்தர் சொன்னது. ஆவி மண்டலத்தில் எப்படி இருக்கு என்பதை கர்த்தர் சொன்னது. சர்ச்சை ஆரம்பிச்சோன்னா பாடுவோம், ஆவியானவரே இப்போ வாரும் இறங்கி வாரும் பாடுவோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு? என் நாமத்தினால 2 பேரோ 3 பேரோ கூடி இருக்கும்போது நான் இருப்பேன்னாரு. நம்ம என்ன சொல்றோம்? இப்ப வாரும், இது வரைக்கும் வரல, இறங்கி வாரும். அவர் இறங்கி வந்து 2000 வருஷம் ஆச்சு. இறங்கி வந்து 2000 வருஷம் ஆகி என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுடைய ஆவிக்குள்ள உங்களை அவரோட ஆலயமாக வைத்து உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். நமக்கு வந்து ஒரு இறங்கி வரணும். இறங்கும் ஆண்டவரே ஒரு ஒரு ஃபீலிங் நமக்கு உண்டாகணும். ஏன்னா நமக்கு ஒன்றும் அறிக்கலை, ஃபீலிங் ஒத்துப்போல. என்னை கைவிடாதீரும் நாதா, அப்படியே அப்படி பரவசமா இருக்கும் நமக்கு. அவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். நம்ம என்ன பாடுறோம்? என்னை கைவிடாதிரும் நாதான்னா இப்போ உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபீலிங் தேவையா இருக்கிறது. வார்த்தை சொல்றதை நம்ப முடியல, ஃபீலிங் அவசியம் இருக்கிறது. சில சர்ச்சுக்கு சிலதுக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. பிரசங்கம் பண்ண கூப்பிட்டோன்னா நம்ம நிற்போம், ஆண்டவரே ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. நான் இது அப்போ அதுக்கு முன்னாடி நான் அபிஷேகம் இல்லாமல் வந்தேன். அன்னைக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் என்ன அபிஷேகம் பண்ண போறீங்களா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தான் கூப்பிட்றீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் பேசக்கூடிய ஆள் கிடையாது. நண்பர்கள் மத்தியெல்லாம் பேசுவேன், மற்ற மத்தியில் நான் பேசக்கூடிய ஆள் கிடையாது. நான் போகிற சர்ச்சில் வருஷத்துக்கு ஒரு முறை நியூ அன்னைக்கு எல்லாரும் சாட்சி சொல்லணும். 70 பேர் இருப்பாங்க சர்ச்சில். எல்லாருமே ரிச் பீப்புள். அந்த சர்ச்சில் அத்தனை பேர் ரிச் பீப்புள். நடு ரெட் கார்பெட் இருக்கும். எல்லாமே வேறு ரேஞ்சில் இருப்பாங்க ஆட்கள். இங்கிலீஷில் அப்படி நுனி நாக்கில் பேசுகிறவங்க. அப்படிப்பட்ட சர்ச்சு இது. முத போகும்போது இங்கேருந்து ஆரம்பித்தோன்னே அப்படியே சாட்சி போகும். அப்படியே நம்ம அங்கிட்டு ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்துருப்போம். நமக்கு அப்படி விடவடக்கம். அப்படியே வந்து டாங்கடா பக்கத்தில் வந்துட்டாங்கடா, பக்கத்தில் வந்துட்டாங்கடான்னு. ஏன்னா நமக்கு ஒரு சாட்சி சொல்லி முடிச்சுட்டா நமக்கு அப்படி எனக்கு நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சது மாதிரி இருக்கும். இது என்னுடைய தேவன் என் மேலே வைத்திருக்கிற அபிஷேகம். நான் உணர்ந்தாலும் உணராட்டாலும், நான் ஃபீல் பண்ணாலும் ஃபீல் பண்ணாட்டாலும் கர்த்தர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. அதான் சத்தியம். ஆவி மண்டலத்தை அறியணும். தேவனை அறிய வேண்டும் என்றால் உணர்வின் அடிப்படையில் நான் போனேன் என்றால் நான் தேவனை அறிய முடியாது. அது தேவனை அறிவதற்கு முட்டுக்கட்டையாக மாறினது. நிறைய மக்கள் ஏன் தேவனை அறியல தெரியுமா? ஃபுல்லா ஃபீலிங்ஸ். ஃபீலிங் இல்லையா? கர்த்தர் இல்லை. வாசிப்போம். பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதுதான் தேவனை அறிகிற அறிவுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் மாதிரி. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மற்ற எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அவைகளை குப்பையாக என்றனர். ஒரு மனிதன் தேவனை அறிந்திருக்கிறான், தேவனை குறித்த ரெவலேஷன் பெற்றிருக்கிறான் என்றால் சுகம் உண்டாகும், நிறைவு உண்டாகும், நல்வாழ்வு உண்டாகும். அவருடைய நோக்கம் என்பது சுகம் பெறுவது நோக்கம் அல்ல, செழிப்படைவது நோக்கம் அல்ல, சந்தோஷமா இருப்பது நோக்கம் அல்ல. அவருடைய நோக்கம் எப்படியாவது நான் தேவனை அறியணும். தேவனை அறிந்தோம் என்றால் இவைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் தன்னாக வர ஆரம்பிக்கும். 9ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும்
நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று சொல்லும் பொழுது தேவனை அறிகிற அறிவை அடைந்தாயிற்று, அதுதான் பேசுகிற கான்டெக்ட் தான் முக்கியம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நீ எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையா தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னாடைகளை மறந்து முன்னாடைகள் நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன். லெக்க நோக்கி தொடர். லெக்க என்ன? தேவன் அறியணும், தேவனுடைய நேச்சர் அறியணும். நல்லா கவனிங்க. 8ஆம் வசனத்தை சொல்லுகிறாரு, எப்படியாவது நான் அவரை அறியணுங்கிறாரு. திரும்பி 10ஆம் வசனம் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் உயிர்த்தல் வல்லமை அறியணுங்கிறார். தேவனை எந்த ஒரு மனிதனும் ஒரே நேரத்தில் பூர்ணமாக பெர்ஃபெக்டாக அறிந்து கொள்ள முடியாது. தேவனை அறிகிறதுக்கு ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நாள் வரை தேவனை அறிகிறதுக்கு ஒரு ப்ராசஸ், அறிந்து கொண்டே இருக்கணும். நான் முற்றிலும் அறிஞ்சிட்டேன், தேவனை குறித்து எல்லாம் தெரியும் அப்படி சொல்கிறாரு ஒரு ஆள் கூட கிடையாது. மோசே ஒரு அபரிவிதமான மனுஷன், ஆச்சரியமான மனுஷன். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி மோசையோட கர்த்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினார், முகமுகமாக பேசினார் இருக்கு. யார்கிட்டையும் அப்படி ஒரு வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணலங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசினார், முகமுகமாக பேசினான் இருக்கு. 240 நாள் தேவனோட பிரசன்னத்தில் அப்படி ஷோக்காக இருந்த மனுஷன். அப்படி ஆவி மண்டலத்தில் இருந்தோம். ஆவி மண்டலத்துக்கு போனாதாங்க நீங்கள் 80 நாள் உயிரோட வாழ முடியும். 7 நாளைக்கு மேலே 3 நாளைக்கு மேலே தண்ணியெல்லாம் வாழ முடியாது. 40 days டோட்டலாக சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இன்னொரு 40 நாள் நீங்கள் ஆவி மண்டலத்தை போட்டிங்கன்னா டைம் கிடையாது. நேற்று தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆவி மண்டலத்தில் டைம்ஸ் கிடையாது. இங்கே வெளியே வர்றார், ஒரு சோர்வான்னு வரல. 80 நாள் இருந்த மனுஷன், கர்த்தருடைய 10 அற்புதங்களையும் பார்த்த மனுஷன். எகிப்தில் 10 அற்புதங்களையும் இனாகரேட் பண்ணி இவர் மூலமாக கர்த்தர் செஞ்சார். அப்பேற்பட்ட மனுஷன் சொல்றார், யாத்திரா 33 ஆண்டவரே உண்மை நான் அறியணுங்கிறாரு. நீ யார்? உடைய நேச்சர் என்ன? உடைய தன்மை என்ன? உடைய குணாதிசயம் என்னன்றது. தேவன் இன்ஃபனைட், வரம்பற்றவர், அளவற்றவர். தேவனை ஒரு மனிதனும் பூர்ணமாக அறிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவனை அறிகிறோம். கர்த்தர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னை ஒருத்தன் பார்த்துட்டானா செத்துருவான்னு சொன்னார் தெரியுமா? என்னை பார்த்துட்ட செத்துற. இது வரைக்கும் யாருக்கு என்னை காமிக்காம இருந்தால் ஒளிஞ்சு வாழ்ந்தேன், பார்த்துட்டேல உன்னை போட்டு தர்றேங்க அப்படி சொல்கிறல்ல. சொல்லுவாங்க, அந்த சாமி வேட்டைக்கு போகும்போது பார்த்த உடனே போட்டுருவாருங்க பார்த்தீங்களா. என்னையா பார்த்த? என்னை பார்த்தா நான் கொன்றுவேன்னு சொல்லலைங்க. தேவனுடைய அந்த ஃபுல் மேனிஃபெஸ்டட் குளோரியை பார்த்தீங்கன்னா உங்களால் தாங்க முடியாது, ஓவர்லோடுது. அவ்வளோ ஒரு மகிமையை இந்த மாம்ச கண்ணை கொட்டு அறிவை கொண்டு அவங்களால சுமக்க முடியாது. அதனால தான் இயேசு ஒரு உடையை போட்டு வந்தார். பத்மதீவில் இயேசு தன்னை ரிவீல் பண்ண உடனே எந்த யோவான் மார்புல சாஞ்சானோ செத்தவனை போல விழுந்தான். தேவனுங்கிறது அளவிட முடியாதவர். மக்கள் ஏன் தேவனை அறிய முடியலன்னா 5 சென்ஸ். சில சொல்றாங்க தேவனை காமிங்கிறாங்க. தேவனை காமிப்பேன், நீங்க உயிரோட இருப்பியா? அதனால தான் தன்னை வெளிப்படுத்துற, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளிப்படுத்துறாரு. தேவன் தன்னை காமிக்கார். எப்படி நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். தேவன் தன்னை ஒரு நாளைக்கு காமிக்கிறார். அப்படியே காமிச்சார்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 50,000 சென்டிமீட்டர் மழை பெய்யறது மாதிரி. இப்போ புரியும் உங்களுக்கு. 93 சென்டிமீட்டர் தான் பெஞ்சு. தூத்துக்குடினால என்னாச்சுன்னு பாருங்க, வெறும் 93 சென்டிமீட்டர் தான். அது ஒரு 2 நாளில் பெஞ்சு. தேவன் தன்னை அப்படியே ரிவீல் பண்ணுறாருன்னா
ஒரு 5000 சென்டிமீட்டரு ஃபியூ மினிட்ஸில் பெய்கிற மாதிரி மனுஷன் தாங்க முடியாது. அதனால தான் மலையை போல பனியை போல துளி துளியாக தன்னை வெளிப்படுத்துறார். ஏன்னா மனுஷன் வந்து அதை கிரகிக்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? புலனறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு மக்கள் இன்னும் தேவனை அறியாத இன்னொரு காரியம் என்னன்னா, பர்சனல் நாலேஜ் கிடையாது உங்களுக்கு தேவனோடு. அவரை குறித்து மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அப்படி சொல்லுவாங்க. பாரம்பரியமாக ஒரு டீச்சிங் போகும். அந்த பாரம்பரியமாக எந்த சர்ச்சில் இருந்தோமோ என்ன போதனை கேட்டோமோ அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்ன பாரம்பரியத்தினால் தேவனோட வார்த்தை அவமாக்குறீர்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. அந்த அலங்கார வாசலில் ஒருத்தர் முடவனாக இருந்தான் பார்த்தீங்களா? அதே போல தான் நாமும் ஒரு காலத்தில் முடவர்களாக இருந்தோம். கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போக முடியாமல் முடவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்மை சந்திக்கும் பொழுதோ முடவர்களாக இருந்த நம்மை குதித்து எலும்பி தேவனை ஆராதிக்க முடியாது வச்சிருக்கிறாருமாங்க. அதான் அது சொல்லுதா? அந்த வசனம் அதைத்தான் சொல்லுதா? சொல்லுதா சொல்லலையா? சொல்லலை. நீ அதை அதிகம் ஸ்பிரிச்சுவல் பூச்சி பூசுறீங்க. அங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது? பிறவியிலிருந்து சுகமாகாமல் பிறந்ததிலிருந்தே முடவாக இருந்தவனே கர்த்தர் சரீர பிரகாரமான ஹீலிங் கொடுத்தாரு. அங்கே ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை பற்றி பேசுது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஆவிக்குரிய சுகம் சொல்லப்படுகிறதா சரீர சுகம் சொல்லப்படுகிறதா? ஆனால் ஒரு சபையில் போய் கேட்டான்னு வச்சுங்களேன், அதே சொல்லுவாங்க. இன்னொன்று காலகாலம் இன்னொன்று சொன்னாங்க. யாராவது வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் இங்கே இருக்கிறதை பார்க்கலாம் தன்னோடு இருக்கிறதை விரும்பினார். இந்த அழகான ரோஜா பூவை கர்த்தர் பறித்து தன்னுடைய தோட்டத்தில் வைத்து கொண்டார். எனக்கெல்லாம் அப்படி கேட்டோம்னா பயங்கர கோவம் வரும். ஏன்னா எனக்கு அந்த தகப்பன் வேணும், எனக்கு அந்த தாய் வேணும், அந்த உறவு எனக்கு வேணும். அவருக்கு ரோஜா வேணும்னா பேசி உருவாக்க வேண்டியதான். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எங்கேயே ஒரு டெத்து வீட்டில் ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க, போட்டு விடு. கொடைக்கானல் போங்க, ரோஜா தோட்டம் போங்க, ஒரு ரோஜாவை பிடுங்க, பிடுங்கி தான் பாருங்களேன், உங்களை அப்படி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. போய் ஒரு ரோஜா பிடுங்க, பார்த்துட்டான்னா ஒன்றும் சொல்ல மாட்டான், உங்களை வெளியே தள்ளிடுவான். இங்கே பூக்களை பறிக்காதீர்கள் இருக்கு. கர்த்தர் பூக்களை பறிக்க மாட்டார். ஏன்னா சொல்லப்பட்டது. இன்னொரு காரியம் தேவனை குறித்து பாரம்பரியமாக வந்த காரியம், இது இந்த காலகட்டத்தில் இருக்க நிலவர காரியம். கர்த்தரனை நேசிக்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும். கர்த்தரனை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னா நான் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறனோ அதுக்கு ஏற்றால் போல தான் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தரனை நேசிக்கிறார், கர்த்தரனை ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். அதாவது தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் சரீர பிரகாரமாக சில காரியங்களை செய்து தேவனோட ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நான் சம்பாதிக்கணும். அதான் அந்த சுத்திகரிப்பு கூட்டம், இந்த காரியங்கள்லாம். சுகத்தை பெறுவதற்கு கூட அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னோம்னா மக்களுக்கு போகாது. 20 நாள் உபவாசம் கர்த்தருடைய சுகமாக்க வரனா அவனுக்கு தெரியும். என்ன சரீர பிரகாரமாக ஒன்று செய்கிறான், சாப்பாட்டை கட் பண்ணுறான், ஏதோ ஒன்று செய்கிறான், முழங்கால் போடுறான், ஏதோ ஒன்று செய்கிறான். தேவனிடத்திலிருந்து உன்னை நான் பெறுவதற்கு நான் தேவனிடத்தில் உன்னை சம்பாதிக்க வேண்டுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கு. அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் தேவனை அறியவில்லை என்று அர்த்தம். பரிசுத்தம் அவசியமா? அவசியம். தேவனை இந்த உலகத்தில் நான் காமிக்கணும். நான் யாருடைய பிள்ளை என்பதை உலகத்தை காமிக்கணும். உலக உறவுகளுக்குள்ளே பரிசுத்தம் அவசியம், ஒழுக்கம் அவசியம். உலக உறவுகளுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை என்றால் உறவு சீர்படாது, ஸ்திரப்படாது. ஆனால் தேவனோடு எனக்கு இருக்கிற உறவுங்கிறது என்னுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்றால் எனக்கு தேவனை தெரியலன்னு அர்த்தம். தேவனை குறித்த அறிவு எனக்கு இன்னும் விளங்கல்னு அர்த்தம். கவனிச்சுட்டு வாங்க, விலைக்கு சொல்லுவேன். மேலோட்டமாக கேட்டால் உங்களுக்கு தப்பாக தெரிய மாதிரி இருக்கும். கவனிச்சுட்டே வாங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அசைவாடுவதற்கு உன் பரிசுத்தம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக மாறுமாங்க.
பைபிள் சொல்லுது பரிசுத்தமாக இருக்கிறவன் நிச்சயமாக பரிசுத்தமாக இருக்கணும். வேறு பிரிக்கப்பட்டு வாழுகிறவன் இன்னும் வேறு பிரிக்கப்பட்டு வாழ கடவன் இருக்கு. ஆனால் மக்கள் சொல்லுகிறது கவனிச்சு வரீங்களே, மக்கள் நினைக்கிறது நியாயப்பிரமாணத்தினால் வரக்கூடிய சுயநீதி. சுயநீதின்னு சொல்லும் பொழுது தங்களோட மாம்ச கிரியில் மூலமாக நீதியை ப்ரொடியூஸ் பண்ணுறது. திரும்பி பிலிப்பியர் வாங்க 9ஆம் வசனம் வாங்க, உங்களுக்கு புரியும். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறவன் நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் காணப்படும்படிக்கும் இப்படி நான் 2 காரியம் கவனிக்கிறீங்க. 9ல் 2 காரியம் பேசுற. சுயநீதி, இன்னொன்று கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதி. அப்படிதான் சொல்றாரு. சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலம் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியோட 2 நீதி சொல்றார். மக்களோடு இடைபடுவதற்கு சுயநீதி அவசியம். தவறாக நடக்கிறவன்றா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போட்டுருவாங்க. திருடுறோம்னா பிடிச்சு 4 சாத்திடுவாங்க. ரைச்சஸ் லிவிங் உலகத்தில் ரொம்ப முக்கியம். ஆனால் என் சரீரத்தில் நான் செய்யக்கூடிய செயலின் மூலமாக தான் தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியும், தேவனை ஆசீர்வதிக்க முடியும், புது ஆண்டில் என்னை கர்த்தர் நடத்த முடியும், என்னை உயர்த்த முடியும்னு நினைச்சீங்கன்னா தேவனை நீங்க அறியலைங்கிறது மட்டுமல்ல, தேவனை அறிவதற்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும். சுயநீதி தேவனுக்குன்பாக வரும்பொழுது யூஸ்லெஸ். நான் சொல்றது யூஸ்லெஸ். தேவனுடைய எந்த நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்க, நான் சொல்றது ஒரு நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கூடாது. சில இடத்துல மக்கள் சொல்றாங்க பார்த்தீங்களா, சில ஊழியக்காரா இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்கலாம், சரப்பாவமோ ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்திருக்கலாம். மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு கடவுளால் பயன்படுத்தப்படுற மனுஷன் நினைச்சேன், இப்போதான் தெரியுது அந்த ஆள் கடவுளால் பயன்படுத்தப்படலை, பிசாசினால் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான். இல்லை, அந்த ஆள் கடவுளால் தான் பயன்படுத்தப்பட்டார். தவறே செய்யாதால், ஒரு பிழையும் செய்யாதால், மாம்ச கிரியின் மூலமாக நீதியை பெர்ஃபெக்டா உற்பத்தி பண்ண செய்யக்கூடிய ஆட்களை தான் தேவன் பயன்படுத்துகிறார் என்றால், தேவன் பயன்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் ஒரு ஆள் கூட கிடையாது. சொன்னது புரியுதுங்களா? பெர்ஃபெக்டான ஆள், ஒரு தவறும் செய்யாத ஆள், மாம்சத்தில் மிஸ்டர் பெர்ஃபெக்ட், ஏசுநாதருக்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிற ஆளை பயன்படுத்தணும்னா உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னேன், அவரே தவறு பண்ணியிருக்காரு. உலகத்தில் சாரின்னு கேட்காத ஆள் 2 ஆள் தான், சரி ஒருத்தர் தான். ஆனால் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, பாஸ் 2 பேர்னார். நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, 2 பேர்னார். நான் கேட்டேன், ஒன்று ஏசுநாதர், இன்னொன்று என் மனைவி. ஏசுநாதர் இது வரைக்கும் சாரி கேட்ட கிடையாது, என் பொண்டாட்டி இது வரைக்கும் சாரி கேட்ட கிடையாது பாஸ்டர். என் பொண்டாட்டி செஞ்சா பெர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைப்பா அப்படின்னாரு. அவர் சொன்னார், நான் சொல்லல, அவர் சொன்னார். உலகத்திலேயே சாரி கேட்காத ஆள் ஆண்டவர் மட்டும்தான். அப்போஸ்தலன் பவுல் சாரி கேட்டார். சரி சொன்ன மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ நீங்கள் பாவம் செய்ய சொல்கிறீங்களா, பாவம் செஞ்சால் கர்த்தர் நேசிப்பாருன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்லவே இல்லை. கவனிச்சுட்டு வாங்க, கர்த்தர் உங்களுடைய சுய கிரியை, மாம்ச கிரியின் அடிப்படையில் தான், உங்கள் சுய பரிசுத்தின் அடிப்படையில் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், யாருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், உங்கள் பரிசுத்தம் பெருசாக இருக்கணும். அதுக்கு சொல்லுங்க எனக்கு. உங்கள் பரிசுத்தமான செயல்கள், பரிசுத்தமான கிரியைகள், அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், யாருடைய பரிசுத்தத்தை நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? என்ன காட்டில் நீங்க பெட்டரா இருக்கலாம் பாஸ்டர், உங்களை மாதிரி கிடையாது. உங்க பக்கத்தில் இருக்க ஆளை காட்டில் நீங்க பெட்டரா இருக்கலாம். அவர் துர்மார்க்கமான பாவி, நீங்க சன்மார்க்கமான பாவி, 2 பேரும் பாவி தான். நான் சொன்னது புரியுங்களா? கிறிஸ்து இல்லாமல், தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துக்கிற நீதி இல்லாமல், உங்கள் மாம்சத்தில் செயல்படுத்துகிற அத்தனை நீதியும் தேவனுடைய பார்வையில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நேச்சரை அற்றவர்களானோம். திரும்பி நம் தேவன் நேச்சரை பெறணும்னா, தேவனே
எனக்கு அந்த நேச்சரை கொடுக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப நல்லவன், என்ன காட்டில் ரொம்ப நல்ல ஆள், மிஸ்டர் பெர்ஃபெக்ட், பரிசுத்தமான ஆள், எண்ணத்தில் சிந்தையில் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு வச்சுங்களேன். அப்படி இல்லை, இல்லை, யாரும் இல்லை. நீங்கள் நான் பரலோகத்துக்கு தவறேன் சுய கிரியினால. நான் எனக்கும் பரலோகத்துக்கு இடையே 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் விழுந்துட்டேன். நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கீழே விழுவீங்க, அவ்வளோதான். ரெண்டு பேரும் ரீச் பண்ண முடியாது. நான் ஒரு எனக்கு நீங்கள் சொல்லலாம், உனக்கு காட்டில் எனக்கு 295 கிலோமீட்டரு நேரம் தவிட்டு தவி என்ன பண்ண, மொத்தத்தில் கீழே தானே விழுந்தோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்குன்றிருக்கு. நீதியெல்லாம் சொல்லலைங்க, நம்முடைய நீதியெல்லாம் இருக்கு. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைன்னு சொல்லுது. அழுக்கான கந்தைன்னா அழுக்கானது தான், தீட்டான துணி, தீட்டு துணியை போல இருக்குன்னு. இதெல்லாம் கேட்கும்போது மக்களுக்கு இந்த ஒப்பு கொடுக்குற மக்கள், சுத்திகரிக்கிற மக்கள், அப்போல்லாம் எங்களை நீங்கள் அவமானப்படுத்துறீங்களா, எங்களை மட்டமாக நினைக்கிறேன். நான் உங்களை அவமானப்படுத்தலை, நீங்கள் கத்தரை அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்கள் லெவலுக்கு அவரை நீங்கள் வந்து டீத்ரோன் பண்ணுறீங்க. உயரத்தில் உன்னதமாக இருக்கிறவரை உங்களுடைய நீதிக்கேற்ற மாதிரி அவரை இழுக்கிறீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? அதெல்லாம் சொல்கிறாரு, சுயநீதி உடையனாராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாக தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாக இருந்து, அப்படி சொல்லிட்டு தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறாரு, இப்படி நான் தேவனை அறியணுங்கிறார். சுயநீதி உங்களுக்கு இருக்கிறதுனா நீங்கள் தேவனை அறியலன்னு அர்த்தம். இஸ்ரேல் மக்களை குறித்து ரோமர் 10 சொல்கிறாருங்க, அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறார் ரோமர் 10. அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கு, வைராக்கியம் இருக்கா, ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. ஏன்னா தேவனை குறித்த அறிவு இல்லை. அவர்கள் தேவ நீதியை நிலைநிறுத்தாமல் சுய நீதியை நிலைநிறுத்த விரும்புகிறாங்க. அப்படிங்க கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறது, முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம். தேவன் இல்லை என்றால் நீங்களும் நானும் பாவி. நான் செத்து 4 நாளாக இருக்கலாம், நீங்கள் செத்து அரை மணி நேரமாக இருக்கலாம். 2 பேரும் தேவனுடைய பார்வையில் டெட்டு தான். தேவனோட ஐக்கியப்படுகிறோம், தேவனோட உறவாடுகிறோம், அத்தனையும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுகூலம், ஒத்தாசை. அதனால வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக இருக்கு. என்னுடைய கிரியின் அடிப்படையில் தான் தேவனுடைய பதில் கொடுக்கிறார், என் கிரியின் அடிப்படையில் தான் தேவனை ஆசீர்வதிக்கிறார், என் கிரியின் அடிப்படையில் தான் தேவனை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா நான் அவரை மேன்மை பாராட்ட வேணாம், நான் என்னதான் மேன்மை பாராட்டுவேன். அநேக மக்கள் ஏன் சுய நீதியை மேன்மை பாராட்டுறாங்கன்னா அவங்களுக்கு தேவனை தெரியலன்னு அர்த்தம், தேவனுடைய நேச்சர் தெரியலன்னு அர்த்தம். 2 நீதி, ஒன்று கிரியின் மூலமாக வரக்கூடிய நீதி, இன்னொன்று விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதி, ஃபெய்த் ரைச்சஸ்னஸ். நான் சொல்றது புரியுதா? ஒன்று கிரியினால் வரக்கூடியது, இன்னொன்று விசுவாசத்தினால் வரக்கூடியது. கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்றால் கிரியினால் வரக்கூடிய நீதி இல்லை, விசுவாசத்தினால் வரக்கூடிய நீதி. நான் சொன்னது புரியுதுங்களா? சில மக்களுடைய மனதில் என்னென்னா, கர்த்தர் நம்மை ரட்சித்தது, கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு பயன்படுத்துறதுங்குது கர்த்தருக்கு கிடைச்ச ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நினைக்கிறாங்க. கர்த்தர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு, நம்மளை மாதிரி ஒரு ஆளுமே பெர்ஃபெக்ட் கிடையாது. கர்த்தர் தகுதியற்ற ஆட்களை எடுத்து கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். எங்களுடைய தகுதியோ தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் நம்ம நேசிக்கிறாரா? அளவில்லாமல் நேசிக்கிறார். நம்முடைய செயலை பார்த்தா, நம்ம செயலை பார்த்தா நம்மளே நம்ம நேசிக்க முடியல, ஒரு குத்த வேண்டி இருக்கு, என்னடா இப்படி பண்ணிட்டோம்ட்டு. கர்த்தர் நம்ம நேசிக்கிறார் என்றால் உங்களுடைய செயலை பார்த்து நேசிக்கலை. உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு தெரியுமா? நீ ஒரு ஆவி மனுஷன், ஒரு மனசு இருக்கு, சரீரம்ங்கிற கூட்டில் இருக்கிறோம். மக்கள் நினைக்கிறதெல்லாம் நான் சரீரத்தில் செய்கிற செயல்கள் மூலமாக கர்த்தர் ஸ்கோர் போடுவார் நினைக்கிறாங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கர்த்தர் பார்க்கும் பொழுது தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து தான் கர்த்தர் டீல் பண்றாரு. அவனை பைபிள் சொல்லுது இல்லைங்க, மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.
அங்கீகரிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், உங்கள் வாழ்க்கையில் நிறைவே கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். எது நடிப்பில்ல? உள்ள தேவனை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கான். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அது நடிப்பில் தான் கர்த்தர் நம்ம நேசிக்கிறாருங்க. நம்முடைய செயலை பார்த்து கர்த்தர் நேசிக்க முடியாது. நம்முடைய முகத்தை பார்த்தோ நம்முடைய செயலை பார்த்தோ கர்த்தர் நேசிச்சார்னா கர்த்தருக்கு ரொம்ப கஷ்டம். சில இடத்துல நம்முடைய எண்ணங்கள் நமக்கே பிடிக்கல. பிடிக்குதா? கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, கோபம் இருக்கு, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கு, இதெல்லாம் உள்ள இருக்குல்ல. இத்தனையும் தெரிஞ்சுதான் கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. ஒரு ஆள்கிட்ட பழகுறீங்க நீங்க, அவருடைய A to Z உங்களுக்கு தெரியுது, எல்லாமே உள்ளத்தின் எண்ணங்கள் யோசனைகள் அத்தனையும் தெரியுது. தெரிஞ்ச அவரோட பழகுவீங்க? பழகுவோமா? கர்த்தர் நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் அத்தனையும் தெரியும். அத்தனையும் தெரிஞ்சு கர்த்தர் நம்மோடு பழகிறார் என்றால் இந்த செயலுக்கு அப்பாற்பட்ட உள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவியின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்முடைய பழகிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4 அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்கிறோம். இருப்போம் சொல்லலை, இருக்கிறோம். எங்கே இருக்கிறோம்? சரீரத்திலையா? நம்முடைய செயல் கிறிஸ்துவான் செயல் போல இருக்கா? கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் கிறிஸ்துவின் செயலை போல இருக்கா? கிடையாது. நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவோடைய ஆவியும் ஒன்றா இருக்கிறது. கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்முடைய ஆவி இருக்குங்க. எக்ஸாக்டா வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் இருக்கு. நமக்கு உள்ள இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுங்க. நமக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாதனால தான் இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம். நான் சொல்றது என்னையும் உங்களையும் சேர்த்தான் சொல்றேன். கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினா அதே வல்லமை நமக்குள்ளே வாசமா இருக்குன்னு இருக்கு. எங்க இருக்கு? உங்க ஆவியில் இருக்கு. எந்த வல்லமை இயேசுவை உயிரோடு எழுப்புச்சோ அதே வல்லமை உங்களோட ஆவிக்குள்ள என்னோட ஆவிக்குள்ள இருக்கு. இருக்கா? ஆனா நமக்கு வியாதி வந்தா முதல்ல யார் வருவா? குடும்ப டாக்டர் தான் வருவாரு. நல்ல மருந்து கொடுத்தாருல போன தடவை, படக்குன்னு கேட்டுருச்சுல. இந்த உள்ள ஒன்று இருந்துச்சே ஒரு ஸ்பிரிட்டு, தேவனை போலவே உருவாக்கப்பட்ட ஸ்பிரிட், அது நமக்கு தெரியாது. சில மக்கள்லாம் மாத்திரையில உயிர் வாழ்றாங்க தெரியுமா? மாத்திரையில தான் வாழ்றேங்கிறாங்க. காலைல எந்திரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, போறதுக்கு ஒரு மாத்திரை, அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை, எல்லாம் மாத்திரை. நீங்க மாத்திரை சாப்பிட்டு பாருங்க, எந்த மாத்திரை எடுத்து பாருங்க, வேணா நெட்ல படிச்சு பாருங்க, சைடு எஃபெக்ட் ஒன்று போட்டிருப்பான். எந்த மாத்திரை எடுங்க, சைடு எஃபெக்ட்ஸ் போட்டிருப்பான். பேராசிட்டமால் இருக்கு பார்த்தீங்களா? பேராசிட்டமால் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் போயிடும். என்னைக்கோ ஒரு தலைவலிக்கு போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. தலைவலிக்கும் போதெல்லாம் பேராசிட்டமால் போட்டு பாருங்க, கல்லீரல் போயிடும் உங்களுக்கு. என்ன, ஒரு மாத்திரை ஒன்றை சுகமாக்கும், இன்னொன்று காலி பண்ணிடும். என்னைக்கே ஒரு நாள் பேராசிட்டமால் சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் ஹேண்ட்பேக்லேயே ஒரு பேராசிட்டமால் ஸ்ட்ரிப் இருக்குன்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு அர்த்தம். அதை காட்டில் உள்ள ஒன்று இருக்கு. அதனால தான் எந்த பில்லையும் போடுறதுக்கு முன்னாடி காஸ்பில் போடுங்க. காஸ்பில், காஸ்பில் தெரியுமா உங்களுக்கு? அது இங்கே தான் கிடைக்கும் காஸ்பில். மெய்யாவே நமக்குள்ள என்ன இருக்குன்னு அறிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை மாறுங்க. தேவத்துவத்தின் பரிபூர்ண ஆவியில் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கல. இதெல்லாம் எப்படி பார்க்குறோம்? வார்த்தையை பார்க்குறோம். வார்த்தையை பார்க்கும்போது ஆவி மண்டலத்தில் என்ன இருக்குன்னு தெரியும். நம்மை காயப்படுத்தக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய, அந்த நோயை சுகமாக்கக்கூடிய வல்லமை, அந்த நோய்க்கும் அந்த வல்லமைக்கு இடையே 1 இன்ச்சு கேப் தான் இருக்கு. ஒரே 1 இன்ச்சு கேப் தான் இருக்கு. ஆனால் நம்ம அறியலை. டாக்டரை வெறுக்கிறோமா? ஐயோ டாக்டர்லாம் நிறைய கிறிஸ்தவ என்னை செதுப்பியிருப்பாங்க. நான் சொல்றது கடவுள் யாரையும் கிறிஸ்தவங்களே செதுப்பியிருப்பாங்க. நிறைய கிறிஸ்தவங்க உயிரோடு வாழ்ற காரணமே டாக்டர் தான். டாக்டரை குறையா பேசல, ஆனால் உங்களுக்கு அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றான். உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு.
விசுவாசத்துக்காக மக்கள் போராடுறாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள எந்த விசுவாசம் இருந்துச்சோ அதே விசுவாசம் இருக்கு. இதெல்லாம் நீங்க அறிஞ்சு பாருங்க. தேவனோட மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு மிகவும் எளிதா இருக்கும். 1:31 சொல்றாரு, அவரே தேவனால் நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் மீட்புமானார். தேவன் நம்ம எப்படி டீல் பண்றாருங்க? தேவன் நம்மோடு பேசுறாரா? எப்படி ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷன் ஏற்படுது, ஆவிக்கும் ஆவி. சில கூட்டத்துக்கு போனீங்கன்னா பிள்ளைகள் ஓடக்கூடாது, இங்கேயும் ஓடக்கூடாது. ஆவியானவர் அஃபண்ட் ஆக மாட்டார், நான் அஃபண்ட் ஆயிடுவேன். ஆவியானவர் இடரில் அடைய மாட்டார், ஆனால் நான் இடரில் அடைஞ்சிருவேன். மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா அமைதியாரு. ஆவியானவர் இடரில் அடைஞ்சிருவார். ஆவியானவர் எப்படின்னா புறா மாதிரி கலைஞ்சிருவார், படந்து ஓடிடுவார். அப்படியே இயேசுநாதர் ஊழியம் செய்யும் பொழுது பேசலையா? மக்கள் குறை சொல்லலையா? பிள்ளைகள் ஓடலையா? ஆவியான இடரில் அடைஞ்சாரா? நான் ஏன் ஓட சொல்றேன்? நம்முடைய மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். கர்த்தர் நம்முடைய பேசுகிறது, இடைபடுகிறது அத்தனையும் ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கனெக்ஷன் தான். வாசிப்போம் எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டைகளே சேர கடவும். எப்படி தைரியமா வாங்க? எந்த நேரத்தில்? ஏற்ற சமயத்தில், இந்த டைம் ஆஃப் நீடில். ஒரு நல்லா கவனிங்க, நான் பாவம் செய்ய சொல்லலை, பாவம் செய்யற நான் விரும்பலை. ஒருவேளை பாவம் செஞ்சா கூட தேவ சமூகத்துக்குள்ள வர முடியும் தெரியுமா? சிலருக்கு அதிர்ச்சியா இருக்கு, அது எப்படி முடியும்? அதனால தான் வேதம் சொல்கிறது, நம் இரக்கத்தை முதல்ல என்ன சொல்றாரு? இரக்கம் எதுக்குங்க? தகுதி, அதாவது தண்டிக்கப்பட வேண்டியவனுக்கு தண்டனை விலக்கு கொடுக்கறதா இரக்கம். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமா வாங்க. ஏன்னா கர்த்தர் இதை பார்க்கல, சுய கிரியில பார்க்கல. நீங்க எவ்வளவு சுத்திகரிச்சிருக்கீங்க, எவ்வளவு ஒப்பு கொடுத்துருக்கீங்க, எவ்வளவு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க பார்க்கல. உள்ள ஆவி. பழைய ஏற்பாட்டில் வேற. பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான்னா அவனை உடனே கொன்றாங்க. ஒன்றும் வரலை, ஒரு சனிக்கிழமை ஒருத்தன் வரலை, இன்னைக்கு ரொம்ப பேர் வரலை அப்படின்னா சாயங்காலம் பழைய ஏற்பாடு காலத்தில் நாளைக்கு ஃபுனரல் சர்வீஸாக நடத்த முடியும். நாளைக்கு பழைய ஏற்பாடு ஒன்றும் அல்ல. ஒருத்தன் சனிக்கிழமை தேவாலயம் சபை கூடுவதுக்கு வரலை, ஓய்வு நாளாக அனுசரிக்கலை. என்ன பண்ணாங்க? கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. கர்த்தர் சொன்னாருங்க, கல்லறிஞ்சு கொண்டுட்டாருங்க அவனை. ஜனங்களுக்கு மோசையிட்ட கேட்குறாங்க, அவன் வரல என்ன பண்ணான்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை, விறகு பிறக்க போயிட்டான். அவன் பெரிய பாவம், சினிமாவுக்கு போலங்க. அவன் விறகு பிறக்க போயிட்டான். பாவம் என்ன விறகு பிறக்க போயிட்டான். இன்னொன்று அவன் என்ன செய்யலை, கட்டி வீண்டாங்க. கத்தட்ட கேட்டான், கத்தர் கல்லறிஞ்சு கொண்டுட்டாரு. என்ன பாவம் பண்ணாங்க? ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு வரலங்க சர்ச்சுக்கு. உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை வேற, புது உடன்படிக்கை வேற. பழைய உடன்படிக்கையில் கர்த்தர் சொன்னாரு, உங்களுக்கும் எனக்கு நடுவு நிற்கிறது உங்க பாவம்னாரு. கவனிக்கிறீங்களா? ஏசாயா 59 சொன்னாரு, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே நிற்கிறது மனிதனால் மீறப்பட்ட பிரமாணம். நினைச்சு பிரமாணத்தை மீறுகிறது மரணம், பிரமாணத்தை மீறினோம்னா கொல்லணும். இன்னைக்கு தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது பாவம் இல்லை, குமாரன் இருக்கிறார். இன்னைக்கு சின் இல்லை, சன் இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பாவத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்ம டீல் பண்ணல, கர்த்தர் உறவாடல, ஐக்கியப்படல. நம்மளோட வாழ்க்கையில கிறிஸ்துவின் அடிப்படையில் ஐக்கியப்படுகிறார். பழைய ஏற்பாடு காலத்தில் முழுக்க முழுக்க பிரமாணத்தின் அடிப்படையில் தான் டீல் பண்ணார். இன்னைக்கு பிரமாணம் இருக்கிறதா? பிரமாணம் விசுவாசிக்கு இருக்கிறதா? இருக்கா இல்லையா? இல்ல. அது நல்லா கவனிங்க. தாய் தகப்பனை கனப்படுத்த உலக உறவுக்குள்ள பிரமாணம் இருக்கு. நான் சொல்ற தேவனுக்கு உங்களுக்கு இடையே பிரமாணம் இருக்கா? அது சிலுவையில் அறையப்பட்டதுன்னு சொல்லுது. நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை சிலுவையில் ஆணி அடைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு எதிரே என்ன இருந்துச்சு? அது ஒண்ணுதான் கையெழுத்துல இருந்துச்சுங்க.
தேவனுடைய விரல்லாம் எழுதப்பட்டது. அதை சிலுவையில் ஆணி அடைத்தான் இருக்கு. இல்லை நான் பிரமாணத்தை கை கொள்ளுவேன் அப்படின்னா சனிக்கிழமைக்கு தான் போகணும். செவன்த் டேக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரா இப்போ தான்டா நம்ம பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. இது வரைக்கும் 20 வருஷத்தில் இன்னைக்கு தான் நம்ம ஆள் மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா 7வது நாள் தான் போகணும். அதை குறித்து கொலோசியர் சொல்லும் பொழுது அது கிறிஸ்துவை குறித்ததுங்கிறார். அது நாளை குறித்ததல்ல, அது கிறிஸ்துவை குறித்தது. எபிரேயர் 4 சொல்றாரு, அவர்கள் ஓய்வு நாளுக்குள்ள போலங்கிறாரு. அவர்கள் ஓய்வு நாளில் பிரவேசித்திருந்தார்கள் என்றால் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் இன்னொரு நாளை பற்றி சொல்லியிருக்க மாட்டாரேங்கிறாரு. ஓய்வு நாள் ஒரு நாள் அல்ல, ஓய்வு நாள் ஒரு நபர். அந்த நபரோட இருக்க உறவு. சொன்னது புரியுதுங்களா? தேவனை அறியதுக்கு தடையா இருக்கிறது ஒன்று சுயநீதி. கர்த்தர் நம்முடைய கிரியை பார்க்கல. கிரியை அவசியமா? உலகத்துக்கு முன்பாக அவசியம். நல்ல நல்ல கிரியை இருக்கு. நல்ல உலகம் நாங்களை வாட்ச் பண்ணுதுங்க. ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தை சொன்னேன். முன்னாடி ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சுருந்தேன். அந்த ஸ்ப்ளெண்டர் வித்துட்டு தான் ஒரு சைன் வாங்கினேன். ஒரு பாஸ்ட் அந்த ஸ்ப்ளெண்டரை கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். இல்லை பாஸ்டர் வேணாம், ஒருத்தர் ஒத்த காலில் நிற்கிறாரு, எனக்கு வேணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா 2 காலில் நிற்கிறேன், எனக்கு தாங்கண்டார். அவர் வாங்கி ஆகணும்னு நின்னார். வெளியே கொடுத்தோம்னா கூட ஒரு 3000 4000 எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அப்போல்லாம் பொருளாதார நெருக்கடியான காலம். இவர் கொடுக்கும்போது குறைஞ்சி தான் கொடுக்கணும். ஏன்னா பாஸ்ட்டு இவர் குறைஞ்ச ரேட்டில் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு 3 நாள் கழித்து உழவர் சந்தைக்கு போகிறேன் காய்கறி வாங்குறதுக்கு. வெங்காய கடைக்காரன் சொல்கிறான், சார் உங்கள் பைக்கு நேற்று நடத்த ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிறான். என் பைக்கு வீட்டில் தானே இருக்குது சார். வண்டி நம்பர் சொன்னாங்க அவன். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், அவன் பாஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாரு. அப்போ என்னுடைய வண்டி நம்பர் மொக்கொண்டு உலகம் பார்க்குதா? அப்போ நான் உலகத்துக்கு முன்பாக பெர்ஃபெக்டாக வாழணும். உலக உறவுகளில் பெர்ஃபெக்டாக இருக்கணும், தேவனை கனப்படுத்தி வாழணும். ஆனால் அதன் அடிப்படையில் கர்த்தரை ஸ்கோர் போடுற கிடையாது. அவருடைய ரத்தத்தினாலே என்னை முற்று முடிய பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக கரை திரை இல்லாதவனா நீதிமானா மாற்றிருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை தவறுனா கூட தேவசமத்துக்குள்ள போக முடியுங்க. ஒருவேளை இன்னைக்கு நல்லா கவனிங்க, பாவம் செய்யுங்கன்னு சொல்லல. ஒருவேளை இன்னைக்கு பாவம் செஞ்சா கூட புதுவரோட வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டுங்க. எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் உண்டு, உனக்கு கிடையாதுன்னு சொல்றது கிடையாதுங்க. கர்த்தர் அளவில்லாத அன்பை கொண்டு, நிபந்தனையற்ற அன்பை கொண்டு நேசிக்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? 3வது காரியம், தேவனை அறிவுக்கு தடையா இருக்க ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். முதல் காரியம் சுயநீதி. இன்னொரு காரியம் மனிதன் ஆவி மனுஷன் தெரியல. கர்த்தர் நம்ம டீல் பண்ணும் பொழுது ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் டீல் பண்றார். புரியுதா? 3வது காரியம், மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய சாவரனிட்டி, தேவனுடைய சர்வ அதிகாரத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாவரனிட்டி நம்புறேன்னா சாவரனிட்டி நம்புறேன். சாவரனிட்டி கிறிஸ்மஸ் போதனையிலே போதிச்சேன். முதல் பாயிண்டே தேவனுடைய சாவரனிட்டி தான் போச்சேன். தேவன் இண்டிபெண்டனாக செயல்படுகிறார். தேவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் இன் ரேங்க் அந்த இடத்த சாவரனிட்டி நம்புகிறேன். தேவன் சரித்திரத்தில் தன்னுடைய நோக்கங்களை செயல்படுத்துவதற்காக கட்டுப்படுத்துகிறார். நான் சாவரனிட்டி அந்த விதத்தில் நம்புகிறேன். ஆனால் மக்கள் சாவரனிட்டி எப்படி நம்புகிறாங்கன்னா, நடக்கிறது எல்லாம் இறைவன் சித்தம், எல்லாமே இறைவனுடைய சித்தம். நடக்கிறது கெட்டது, குறிப்பாக ஒரு கெட்ட காரியம் நடச்சுன்னா அது கடவுளுடைய செயல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்குது. எல்லாம் கர்த்தருடைய அனுமதி. குறிப்பாக கெட்ட காரியம், ஆக்சிடென்ட் நடக்குது, மரணம் நடக்குது, ஒரு பிள்ளை குறைபாடு நடக்குதுன்னா அது கர்த்தருடைய செயல். அவர் என்ன தம் மக்களை சொல்லலாம், அவன் இல்லாமல் அணுவும் அசையாது. நாங்கள் பார்த்தீங்களா, எல்லாமே என்ன கடவுளுடைய சாவர்னிட்டி. குறிப்பாக கெட்டது. கொரோனா காரணம் யாரு? கர்த்தர். இப்போ இன்னும் முடிச்சுட்டாங்களான்னு தெரியல. சாப்டர் ஒரு குரூப் பேசிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் பேசுவார், சூரியன் சிவப்பாயிடக்கூடாது, அவருக்கு சந்தன் ஜெயப்பாயிடக்கூடாது. உடனே அந்த வாரம் பேச ஆரம்பிச்சுடுவார் ஒருத்தர். அவர்லாம் ஓங்கி பேசினார். கர்த்தர் தான் சபையை அடைச்சார். எப்படி சபையை, கடவுளுடைய சபையை கவர்மெண்ட் அடைக்க முடியும்? கர்த்தர் அடைச்சார். நீ சரியில்லை, கர்த்தர் அடைச்சார். இப்போ எல்லாம் சரியாயிட்டாங்களா? கொரோனா காட்டில் இப்போ தானே மட்டமாக இருக்காங்க. கெட்டது நடந்த யாரு? கர்த்தர். வேதம் சொல்லுங்க, அப்படிங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைவும்
அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிவை அடைய அவர் சித்தமா இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சிலர் கெட்டு போறாங்கல்ல, கர்த்தர் தான் கெட வச்சாரா? அதான் அவனுடைய சாய்ஸ், அவருடைய தெரிந்து கொள்ளுதல். இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நடக்கிறதெல்லாம் இந்த வசனம் இருக்கு இல்லையா, அன்றின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நடக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆக்சிடென்ட் ஆகி கால் முடிஞ்சாலும் நல்லதுதான். கர்த்தர் தான் காலை முறிச்சிட்டாரு. கர்த்தர் முறிச்சாரா? அவன் ஃபோன் பேசிட்டு போயிருப்பான், கவனம் சதறி போயிருப்பான், இல்லாட்டி ஏத்தாபந்தம் பேசியிருப்பான். நடக்கிறதெல்லாம் இறைவன் செயல் அல்ல, நல்ல காரியங்கள்லாம் இறைவன் செயல். அது கெட்ட காரியம் என்றால் அது இறைவன் செயல் அல்ல. இன்னொன்று சொன்னாங்க, இதெல்லாம் தேவனோடு பழகுவதற்கு ஒரு பிரச்சனையா இருக்குங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா நம்பர் எடுத்துருவார். நாங்க கர்த்தர் நினைச்சாருன்னா 28ஆம் தேதி ரவுண்ட போடு, அவரை தூக்கு, நம்பர் எடுத்துட்டாரு. அப்படிதான் கர்த்தர் எடுக்கிறாரா? இல்லை கவனிங்க, குறைஞ்சது 120 வருஷம் இருக்கணும். நான் சொன்னது குறைஞ்சது 120 வருஷம், அட்லீஸ்ட் 80 இருக்கணும். நான் சொல்றது குறைஞ்சது. எனக்கு அவ்வளோலாம் இருக்க விரும்பல அப்படின்னா 80 ரெண்டு போங்க. நான் சொல்றது குறைஞ்சது, அதுக்கு மேலே உங்க விருப்பம். பிசாசு நாட்களை எடுக்கிறான்னா அதிகாரத்தை எடுங்க. பிசாசே என் வாழ்க்கையில் நீ செயல்படக்கூடாது, செயல்பட உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு நினைங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மக்கள் சாவரண்டி தப்பா புரிஞ்சதுனால கர்த்தர் வந்து தூக்கிட்டாரு. கர்த்தர் தான் தூக்குறார் என்றால் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் இருக்கு சொல்லுதா? இன்னொரு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, பிசாசு தானா செயல்படலை, கர்த்தர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வர்றான், சத்துரு சோதித்துட தேவ உத்தரவோடு வர்றான். அப்ப தேவ உத்தரவோடு வந்தா கூட நான் எதுக்க கூடாதுல்ல? என்னங்க, நம்ம ஊர்ல வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு வராரு, அவரா கலெக்ட் பண்ண வராரு, அதிகாரி சொல்லி விடுறாங்க, வாங்கிட்டு வராரு. இவரை நீங்க எதுக்க முடியாது, என்ன அதிகாரி சொல்லியிருக்காங்க. பிசாஸ் கர்த்தர் தான் வியாதியை பிசாசு மூலமா கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் மரணத்தை கொடுக்கிறாருன்னா நீங்க எதுக்கவே முடியாது. அந்த வசனம் யூஸ்லெஸ் வசனமாயிரும். கர்த்தர் மரணத்துக்கு காரணம் இல்லை, கர்த்தர் தீமைக்கு காரணம் இல்லை, கர்த்தர் நன்மைக்கு காரணர். என் சகோதரரே, சோதிக்கப்படாதிருங்கள். தேவன் ஒருவனையும் பொங்கலாம் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுங்க. சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரோட சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்கப்படுகிறான். கவனிக்கிறீங்களா? தேவன் நல்லவர், தேவனை நேசிக்கிறார், தேவன் எனக்குள்ள இருக்கிற ஆவியின் அடிப்படையில் தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார், என் கிரியின் அடிப்படையில் கொடுக்கல. அப்படி நினைச்சிங்கன்னா தீமை வரும்போது ஏற்றுருவீங்க. போன வாரம் உங்க வாழ்க்கை சரியில்லை, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழலை. நல்லா கவனிங்க, உதாரணத்தை சொல்றேன். அப்படி வாழாமல் இருந்தா கூட கர்த்தரிடத்தில் நீங்க நன்மை எதிர்பார்க்கலாம். வாழுங்கன்னு சொல்லலைங்க. வாழ்ந்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையாகி போயிடும். உன் மனைவிட்டு இருந்து நன்மை எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் கர்த்தரை நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், உறவாட விரும்புகிறார். எது அடிப்படைன்னா அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் அடிப்படையில். சில மக்களோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா? ஏன்னா அவங்களே தங்கள் வாழ்க்கையை அழிக்கிறாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அழிவதுன்னா ஒன்று பிசாசா இருக்கணும், இல்லைன்னா அந்த மனுஷனா இருக்கணும், இல்லாட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும். சிலர் மக்களுடைய வாழ்க்கையில் பிசாசு வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணுறானே, நம்ம நோட்ஸ் எடுப்பண்டா அப்படின்னு நோட்ஸ் எடுத்துட்டு அடுத்தவனுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க நம்ம ஊரில். தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர்கள. இன்னும் சொல்கிறேன், சில மக்களுக்கு வியாதி படுக்கையில் இருந்திருக்கலாம். வியாதி படுக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளவோ ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிச்சும் அவர்கள் சுகமாகாமல் இருந்திருக்கலாம். அப்போ கர்த்தர் தானே எடுத்துக்கிட்டாரு? கிடையாது. அவங்க அன்கான்சியஸில் அவங்க என்ன விரும்பினாங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்கான்சியஸில் போதும் ஆண்டவர் கூட சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நண்பருங்க கோயம்புத்தூரில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டார். போகும்போது என்ன பேசித்தான் போகிறார் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி.
என்னால் மூச்சு விட முடியல, நான் போய் அட்மிட் ஆகிறேன்னாரு. மறுநாள் காலையில் அவருக்கு 2 நாள் ஆகும்போது 30க்கு வந்துருச்சு அவருக்கு ஆக்சிஜன் லெவலு. ஆக்சிஜன் 30 வந்ததுக்கோம்னா அவரை தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருங்கட்டு. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன நடந்தாலும் இங்கேயே நடக்கட்டுன்ட்டாங்க, தூக்கிட்டு போவானாங்க. ஏன்னா போகிறதுக்குள்ளே என்ன நடந்தாலும். அவர் ஒரு ஸ்டேஜில் ஆண்டவரே என்ன உள்ளே பேச முடியாது, வெண்டிலேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துருக்காரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஏன் சாகணும், நம்ம சாகக்கூடாது, ஆண்டவரே சாகக்கூடாது சாகக்கூடாதுன்னு மைண்டில் வந்து போராடி இருக்கிறாருங்க. காலையில் 80க்கு வந்துருச்சு. நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க. சில மக்கள் விட்டுருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொன்னேன், தேவன் எந்த மனிதனுடைய உயிரை எடுப்பது கிடையாதுங்க. தேவன் நல்லவர், நன்மை செய்கிறார் நினைச்சாதான் நீங்க பிசாசுக்கு ஏத்து நிற்க முடியும். ஒருவேளை நீங்க தவறுனா கூட கத்தத்தையுமே செய்ய மாட்டாருங்க. அப்படி தெரிஞ்சா தான் உறவாட முடியும். பிள்ளைகள் வெளியே என்ன தப்பு பண்ணாலும் நம்மகிட்ட வருதா? உங்ககிட்ட வந்தா நீங்க பட்டார் பட்டார் நிறையறீங்க. நீ தாண்டா பண்ணியிருப்பேன்னு சொல்லி லெஃப்ட் டு ரைட்டு உங்கள்கிட்ட வருவான்? வரவே மாட்டான். ஏன் நம்மகிட்ட வர்றோம்னா நம்ம அவங்களை கேர் பண்ணுவோம், என்னன்னு விசாரிப்போம். கர்த்தர் நம்முடைய தாய் தகப்பனை காட்டிலும் அளவு கலந்து விதத்தில் நம்ம நேசிக்கிறார், உறவாட விரும்புகிறார். அதனால் வேதம் சொல்லுகிறது, தேவனோட ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு இருக்கு. பலவந்தம் பண்ணுகிறவர்களை பிரவேசிக்கிறார்கள். தேவனை பலவந்தம் பண்ண வேணாம். ஒரு எதிர்சக்தி இருக்கு. அந்த எதிர்சக்தியை பலவந்தம் பண்ண வேண்டும் என்றால் தேவன் உங்க சைடில் இருக்கிறார் நினைங்க. எல்லா காலத்திலும் தேவன் உங்கள் சார்பாக இருக்கிறார். தேவன் உங்களை விட்டு விலகலை, தேவன் உங்களை கைவிடலை, தேவன் உங்களுடைய நீதியின் அடிப்படையில் உங்களை டீல் பண்ணலை. அவர் ஈவாக கொடுத்தார் பார்த்தீங்களா, ஒரு நீதி கொடுத்துருக்கிறாரா? அந்த நீதி 1000 வருஷம் ஆனால் கூட அப்படித்தான் இருக்கும். நீதிமானா இருக்கிறவன் இன்னும் நீதிமானா இருக்க கடவன் பைபிள் சொல்லலை, சொல்லியிருக்கா? சந்தேகமா இருக்கா? இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பரிசுத்தமா இருக்கிறவன் பரிசுத்தமா இருக்க கடவன், நீதியா இருக்கிறவன் நீதிமானா இருக்க கடவன் சொல்லல. விலைக்கு சொல்றேன், நான் ஆம்பளை இன்னும் ரொம்ப ஆம்பளையா இருக்க கடவன் சொல்ல முடியாது. ஆம்பளை போல நடக்கணும். அறிவு. தேவன் நல்லவர், தேவன் அநியாயத்துக்கு நல்லவர். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை, எந்த காலத்திலும் எதிராக இல்லை. குறிப்பாக நீங்க தவறும் போது கூட தேவன் உங்களுக்கு எதிராக இல்லை. அப்ப பாச தவற சொல்றீங்களா? இல்லையே, கூடாதே. ஒருவேளை தவறிட்டா கூட அது உங்க சுபாவத்துக்கு விரோதமானது, உங்களோட நேச்சருக்கு விரோதமானது. அவர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவரோட நேச்சர் உங்களை மாற்றும். யாரோட அதிகமாக செலவு பண்ணுறமோ நேச்சரை மாற்றும். அவரை விட்டு நீங்க கண்டம் பண்ணப்படுகிறீங்கன்னா தூர போவீங்க. தூர போனீங்கன்னா அவர் உங்களை பயன்படுத்த முடியாமல் போயிடும். அவரோட பழகுங்க, நேரம் செலவழிங்க. கர்த்தர் உங்களை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார், நித்தியத்துக்கும் தன்னுடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். அந்த உறவை நினைங்க, மேன்மைப்படுத்துங்க, தேவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்ச உணர்வின் அடிப்படையில் வாழுகிற ஜனங்களா இல்லாமல், எதை காண்கிறோமோ மாம்ச கிரியிலே காண்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழாமல், உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் வாழவும், ஆவியில் என்னவா இருக்கிற என்பதை வசனம் சொல்லுகிறதன் அடிப்படையில் வாழும் உதவி செய்வீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். என்னோட மாம்சக்கிரியின் அடிப்படையில் எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தைன்னு இருக்கிறது. எங்கள் நீதியை உமக்கு முன்பாக கொண்டு வராமல் தேவன் நீதியை கொண்டு வருகிறோம். தேவனுடைய பரிசுத்தத்தை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். தேவனுடைய தயவை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். தேவனே, இரத்தத்தினாலே எங்களை முற்றுமுடிய கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறதுக்காக நன்றி. அந்த இரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்தத்துக்கு ஏற்ற விதத்தில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம், நாங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்துகிறோம். உமக்கு ஏற்ற விதத்தில் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். உம்மோடு இருக்க உறவை நாங்கள் கல்டிவேட் பண்ணுகிறோம். அந்த உறவை மேன்மையாக நினைக்கிறோம். தேவனே, எந்த விதத்திலும் கைவிடாத தேவன், எந்த விடத்திலும் விலகாத தேவன், எங்களை விலகாமல் கைவிடாமல் பாதுகாக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. நாம் மையப்படட்டும், நாம் உயர்ந்திருக்கட்டும். ஆவியில் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்,
பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். உம்மை போலவே எங்களை வைத்திருக்கிறீர். தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அறிவை அறிந்து அந்த அறிவின் அடிப்படையில் உம்மோடு ஐக்கியப்பட உதவி செய்வீராக. என் வாழ்க்கையில் நடக்கிற எந்த தீமைக்கும் நீ காரணம் அல்ல, எந்த பொல்லாப்புக்கும் நீ காரணம் அல்ல. எல்லா தீமையும் மனிதனுடைய பாவத்தின் மூலம் வந்ததுன்னு அறிந்திருக்கிறோம், எங்களுடைய செயலின் மூலமாக வந்ததுன்னு அறிந்திருக்கிறோம். நீ நன்மைக்கு காரணர், நிறைவுக்கு காரணர், ஒரு தீமைக்கு கூட நீ காரணர் அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். நல்ல தேவனோட நேரம் செலவழிக்கவும், அவரோட உறவாடவும், இன்னும் அவரோட ஐக்கியப்படவும் எனக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் உடைய கிருபை அளிக்கக்கூடிய ஆசன தண்டையில் வருகிறோம். கிருபை அளிக்கிறதுக்கான நன்றி. ஆசீர்வதியும், எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தின எபினேசர் வருங்காலங்களில் இன்னும் நிறைவாக சிறப்போடு எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. இதில் முற்றிலுமாவுடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம், தயவுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாய் தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு நோயும் பலவீனமும் அணுகாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நிறைவாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.